10க்கும் மேற்பட்ட கார்களில் ஆதரவாளர்களுடன் சென்றபோது தன்னை கொல்ல முயன்றதாக பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்திருந்தார். அன்புமணி தரப்பு மீது அருள் குற்றம் சாட்டிய நிலையில் மோதல் குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. சேலம் அருகே வடுகத்தம்பட்டியில் பாமக நிர்வாகி தந்தை மறைவுக்கு ஆறுதல் கூற சென்றபோது அருளை அன்புமணி தரப்பு ஆதரவாளர்கள் தாக்கியதாகவும் தன்னை கொலை செய்ய முயன்றதாகவும் அருள் புகார் தெரிவித்திருந்தார். இது தொடர்பான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸின் ஆதரவு ஒன்றிய செயலாளர் வீட்டில் துக்கம் விசாரிக்க சென்ற பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆதரவாளர்கள் அங்கு பாமக இந்த பாக்குக்கொட்டை காய வைக்கும் களத்தில் காரை நிறுத்தியதால் தட்டி கேட்ட நபரை காவல்துறை முன்னிலையிலேயே கடுமையாக தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளரான மாற்றுத்திறனாளியும் விவசாயியுமான ராஜேஷ்குமாரை அருள் ஆதரவாளர்கள் தாக்குவதை அறிந்து அங்கு விரைந்து சென்ற அன்புமணி ஆதரவாளர்களுக்கும் ராமதாஸ் ஆதரவாளர்களுக்கும் சண்டை ஏற்பட்டு அதன் பின்பு அந்த கார்களை அடித்து நொறுக்கப்பட்டது தற்போது வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள வடுகராம்பட்டியில் ராமதாஸ் ஆதரவு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் செயலாளர் உயிரிழப்பிற்கு துக்க நிகழ்வுக்கு சென்ற பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் அருகே உள்ள பாக்குக்கொட்டை காய வைக்கும் களத்தில் அருளின் ஆதரவாளர்கள் காரை நிறுத்தியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளரும் விவசாயியுமான மாற்றுத்திறனாளி ராஜேஷ்குமார் என்பவர் களத்தில் காரை நிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் அதனை கண்டுகொள்ளாமல் களத்தில் இருந்த காரை எடுக்காமல் அவர்கள் சென்ற நிலையில் தொடர்ந்து அவர்களை பின்தொடர்ந்து காரை எடுக்குமாறு ராஜேஷ்குமார் தொடர்ந்து வலியுறுத்திய நிலையில் ராஜேஷ் காவல்துறை முன்னிலையே கடுமையாக அழைத்து சென்று கடுமையாக தாக்கியுள்ளனர். இதனை அறிந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர்கள் அந்த பகுதிக்கு விரைந்து வரும் பொழுதுதான் அங்கு அருள் வந்த கார் ஒரு சிறிய விபத்தை ஏற்படுத்தவே அதனைத் தொடர்ந்து அந்த வாக்குவாதம் ஏற்பட்டு காரை அடித்து நொறுக்கியதாக தற்போது காவல்துறை முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது அந்த மாற்றுத்திறனாளி அந்த பாக்குக்கொட்டை களத்தில் காரை நிறுத்தக்கூடாது என்று கூறிய மாற்றுத்திறனாளியை பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருளின் ஆதரவாளர்கள் காவல்துறை முன்னிலையே கடுமையாக தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலின் பின்புலமாகத்தான் இந்த பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருளின் காரை தாக்கியதும் தற்போது அம்பலமாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.